தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். பாஜகவில் இருந்து விலகிய நடிகர் சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் நாளை இணைவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக பாஜக ஆதரவாளராக செயல்பட்டு வந்த சத்ருகன் சின்ஹா கடந்த மக்களவைத் தேர்தலில் பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகளில் பிரதமர் மோடி மீது கடுமையாக விமர்சித்து வந்த அவர் அக்கட்சியிலிருந்து விலகினார். இந்நிலையில் சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்கட்சி சார்பில் சத்ருகன் சின்ஹா பாட்னா சாஹிப் தொகுதியில் களமிறக்கப்பட உள்ளதாகவும் பீகார் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழு தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் எதிர்பார்ப்பு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை கருத்து கணிப்புகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வெல்லப்போவது யார் என்பதை பற்றி பலதரப்பட்ட கருத்து கணிப்புகள் இருக்கும். இதன் அடிப்படையில் 9ஆம் தேதிக்கு பிறகு கருத்து கணிப்புகள் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் முதல்கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி துவங்குகிறது. இதற்கு 2 நாட்களுக்கு முன் 9ஆம் தேதி பிரச்சாரம் நிறைவடைவது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியலில் 8,25,000 வாக்காளர்கள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக இதுவரை 1011 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழகம் முழுவதும் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 38,25,00,000 ரூபாய் பணம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கும் சிறப்பு செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மதுமகாஜன் இன்று தமிழகம் வருவதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கும் திமுகவினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. நீதிமன்ற உத்தரவுப்படி நகராட்சி ஆணையர் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் கட்சிகளின் கொடி கம்பங்களை இடித்து அகற்றினர். சின்ன கடைவீதி பகுதியில் உள்ள திமுகவின் கொடி கம்பத்தை அகற்றும் பொழுது நகர செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு இடிக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பொழுது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடிக்கும் பணியை அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்தினர். இந்திய குடியரசுக் கட்சியின் தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் நடிகர் பவர்ஸ்டார் சீனிவாசன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அடையாறில் உள்ள வட்டார துணை ஆணையர் தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி ஆல்பி ஜான் வர்கீஸிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பவர்ஸ்டார் சீனிவாசன் மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர்கள் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே மற்றும் நடிகர்கள் பிரச்சாரத்திற்கு வருவதாக கூறினார். தென் சென்னை மாவட்டத்தில் எம்பி போஸ்ட்டில் நிற்கிறேன். கண்டிப்பாக மக்களை நம்பி நிற்கிறேன். மக்களை என்னுடைய ரசிகர்கள் நம்பி நிற்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. நாளைக்கு அறிக்கை வரும், கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறோம். மெயினாக எங்களுடைய இந்திய குடியரசுடைய கொள்கையை பெண்களை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் விழிப்புணர்வு உண்டாக்குறது தான் எங்களுடைய லட்சியம். கோவா அரசியலில் திடீர் திருப்பமாக மகாராஷ்டிரா கோமந்த கட்சி எம்எல்ஏக்கள் 2 பாஜகவில் இணைந்தனர். மகாராஷ்டிரா கோமந்த கட்சியில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் தீபக் புஷ்கர் மற்றும் மனோகர் ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நள்ளிரவு 1:30 மணியளவில் சபாநாயகரை சந்தித்து தங்களை பாஜகவில் இணைத்துக் கொள்வதாக கடிதம் வழங்கினர். 3இல் 2 பங்கு உறுப்பினர்கள் கட்சி மாறுவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இதன் மூலம் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கியுள்ளது. நீரவ் மோடிக்கு சொந்தமான விலை உயர்ந்த கலைப்பொருட்கள் 54 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்திய வங்கிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் லண்டனுக்கு தப்பியோடிய வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களில் இருந்து ஏராளமான கலைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. விலை உயர்ந்த இந்த கலைப்பொருட்கள் மும்பையில் வருமான வரித்துறை மூலம் நேற்று ஏலமிடப்பட்டது. வாசுதியோ ஹேடோண்டே, ராஜா ரவிவர்மா உள்ளிட்டோரின் 55 கலை பொக்கிஷங்கள் ஏலமிடப்பட்டதன் மூலம் 54 கோடி ரூபாய் திரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வறுமையை ஒழிப்பதற்கான துல்லிய தாக்குதலை காங்கிரஸ் கட்சி நடத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கார் நகரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 14 கோடி ஏழைகளை வறுமையில் இருந்து மீட்டதாக தெரிவித்தார். ஆனால் அவர்களை மோடி மீண்டும் ஏழைகளாக மாற்றிவிட்டதாக விமர்சித்தார். மிகுந்த வறுமை நிலையில் உள்ள ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நாடு முழுவதும் பேரொலியாக அமைந்துள்ளதாக கூறிய ராகுல் காந்தி, வறுமையை ஒழிப்பதற்காக துல்லிய தாக்குதலை காங்கிரஸ் கட்சி நடத்தும் என்றும் கூறினார்.
ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் காங்கிரசின் வாக்குறுதி பிரபல பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னின் வறுமை குறியீடு அடிப்படையில் சாத்தியமே என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. குறிப்பாக மாதம் 4,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் குடும்பத்திற்கு 8,000 ரூபாயும் 8,000 ரூபாய் வருவாய் ஈட்டும் குடும்பத்திற்கு 4,000 ரூபாயும் வழங்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் மாதம் 12,000 ரூபாய் என்ற குறைந்தபட்ச வருமானத்தை எட்ட முடியும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. நாட்டில் உள்ள குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களின் 3 லட்சம் கோடி கடன்களை பாஜக அரசு தள்ளுபடி செய்யும் பொழுது ஏழைகளுக்கான தங்களது திட்டம் சாத்தியமே என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் பாலச்சந்திர மஞ்சேகர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலையை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பொதுமக்களே அகற்றினர். குப்பக்குடி கிராமத்தில் கடந்த 25ஆம் தேதி இரவு அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டது. சிலை அமைக்க அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெறாததால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த சிலை திறந்திருப்பதாக ஆலங்குடி வட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொக்லைன் இயந்திரத்தின் உதவியோடு பொதுமக்களே சிலையை அகற்றி பாதுகாப்பாக வைத்தனர். முன்னாள் வனத்துறை செயலாளர் செல்வராஜ் திருச்சியில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 75. கடந்த ஓராண்டு காலமாக உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று காலமானார். அவருக்கு திமுக, அதிமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலத்தில் பிறந்த பொறியாளரான இவர் 1980 முதல் 1984 வரை திமுக சார்பில் மக்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தொடர்ந்து மதிமுகவிற்கு சென்ற செல்வராஜ் மீண்டும் திமுகவில் இணைந்து 2006ஆம் ஆண்டு முசிறி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று கருணாநிதியின் தலைமையில் அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக இருந்தார். பின்னர் திமுகவில் இருந்து விலகி கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். தமிழகத்தில் மண்டல வாரியாக நதிகளை இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த வழக்கறிஞர் முனியசாமி மற்றும் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பேச்சிப்பாறை நீர்த்தேக்கம், பெருஞ்சாணி அணை உள்ளிட்ட 11 அணைகளை தூர்வார உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் என் கிருபாகரன், எஸ் சுந்தர் அமர்வின் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழகத்தின் முக்கிய அணைகள் எப்பொழுது கடைசியாக தூர்வாரப்பட்டன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட 4 நீராதாரங்களை தூர்வாருவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மழை காலத்திற்குள்ளாக 25 முதல் 30% பணிகள் நிறைவடையும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அணை கட்டப்பட்ட போது அணையின் நீர் தேக்கும் திறன், தற்போது அணையில் நீர் தேங்கும் திறன் ஆகியவற்றை ஒரே அலகில் யூனிட்டில் குறிப்பிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மலேசியா மற்றும் இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் வழக்கம்போல் சோதனையில் ஈடுபட்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் கோலாலம்பூர் மற்றும் கொழும்பில் இருந்து வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்பொழுது 9 பயணிகளின் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 3 கிலோ தங்கம் சிக்கியது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 9 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுங்கச்சாவடியில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மீது அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கவரி சாவடியில் வேல்முருகன் கார் ஓட்டுநர் பாஸ்கரனுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது கொலை மிரட்டல் விடுத்து ஆபாசமாக பேசியதாகவும் காயம் ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல் நடத்தியதாக கூறி புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 பிரிவுகளில் வேல்முருகன் மற்றும் கார் ஓட்டுநர் பாஸ்கரன் மீது அச்சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் அரசு பேருந்தும் லாரியும் உரசிக்கொண்ட விபத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரையில் இருந்து கொடைக்கானலை நோக்கி வந்த அரசு பேருந்தும் வத்தலகுண்டை நோக்கி சென்ற தனியார் லாரியும் வாழைகிரி என்ற இடத்தின் அருகே உள்ள வளைவில் உரசிக்கொண்டன. இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலருக்கு லேசான காயமும் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தினை சீர் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே 2000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணன் கோயில் மலை அடிவார பகுதியில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் ஆய்வு செய்தனர். அதில் முதுமக்கள் தாழி உள்ளிட்டவற்றை கண்டெடுத்தனர். இந்த பகுதியில் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பெரிய மண்பானையில் வைத்து அவர்களை புதைத்துள்ளதாகவும் புதைத்ததற்கான பானை ஓடுகள் உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த பகுதியை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என கல்லூரி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உதகையில் வாகன பழுது பார்க்கும் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மக்கள் நெருக்கம் மிகுந்த சந்தை பகுதியில் உள்ள தனியார் வாகன பழுது பார்க்கும் கடையில் பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதில் அங்கிருந்த மரங்கள், மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மளமளவென பற்றி எரிந்த தீயை 5 லாரிகளில் தண்ணீர் எடுத்து வரப்பட்டு அணைக்கப்பட்டது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு துறையினர் தீயை முற்றிலுமாக அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த தீயில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. நாமக்கல் அருகே நடைபெற்ற மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டன. பீமநாயக்கனூரில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருவிழாவில் முதல் நாளான திங்கட்கிழமை கரகம் எடுத்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாவிளக்கு மற்றும் அம்மனுக்கு விருந்து படைக்கும் விதமாக கெடாவெட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஓசூர் அரசு மருத்துவமனையில் கழிவறையில் வைக்கப்பட்ட இறந்த குழந்தையின் சடலத்தை நாய் இழுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்னூர் பகுதியைச் சேர்ந்த முரளி, நாகம்மா தம்பதிக்கு ஓசூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 20ஆம் தேதி பிறந்த ஆண் குழந்தை இடைக்குறைவாக இருந்ததால் உயிரிழந்தது. குழந்தை உடல் தாயிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதிகாலையில் வீட்டிற்கு செல்லலாம் என கருதிய குழந்தை சடலத்தை வார்டில் வைத்திருந்தனர். அதற்கு சக தாய்மார்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒரு பிளாஸ்டிக் பையில் குழந்தையின் சடலத்தை சுற்றி கழிவறையில் வைத்துள்ளனர். என்னவென்று தெரியாமல் துப்புரவு பணியாளர் குப்பை தொட்டியில் வீசியதால் குழந்தையின் சடலத்தை நாய் கடித்து குதறியது தெரியவந்தது. பாகிஸ்தானில் மேலும் ஒரு இந்து சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பதின் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி மாலா குமாரி மேக்வாரை கடந்த திங்கட்கிழமை இரவு மர்ம நபர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சகோதரிகள் இருவர் கடத்தப்பட்டு முஸ்லிம் மதத்திற்கு மாற்றப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு சிறுமி கடத்தப்பட்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மிக பழமையான எகிப்து அரசர் டுட்டன் கமூனின் கல்லறை காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. டுட்டன் கமூன் என்ற அரசர் 3400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். 1922ஆம் ஆண்டு இவரின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கல்லறையுடன் கண்டெடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உலகின் 10 நாடுகளில் இந்த பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட உள்ளன. இந்த கண்காட்சி இந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனை காண ஏராளமானோர் ஆர்வத்துடன் பாரிஸுக்கு படையெடுத்து வருகின்றனர். புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மொசாம்பிக் நாட்டில் காலரா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இடை பாதிப்பால் ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 468ஆக உயர்ந்துள்ளது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் முகாம்களில் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.